ஹலோ விஸ், தங்கள் குடும்பத்தில் எதிர்கால வாழ்க்கைக்கு தங்கள் பொண்ணு தயாராயிட்டா அப்படின்னு உணர்த்துறது தான் இந்த பூப்பெய்தல்ன்றது. பூப்பெய்தல்ன்றது இன்னைக்கு இளம்பெண்கள் இளம் வயதிலேயே, அதாவது குறைந்தபட்சம் 6 வயசுலேயே ஏற்பட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இது மட்டும் கிடையாது, பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களும் இளம் வயதிலேயே பருவம் அடைகிறாங்க. இதனால அவங்களுக்கும் ஏற்படுற மிகப்பெரிய சிரமம் இருக்குது. அதையும் பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்க்கறது மாதவிடாய். பெண்களுக்கு ஏற்படுற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் இந்த மாதவிடாய். அதுவும் இது சின்ன வயசுலயே, முதிர்ச்சி அடையாத வயசுல ஏற்படும் போது இதனால பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க குழந்தைங்க. சின்ன வயசுலயே பூப்படைகிற பெண்களுக்கு எதிர்காலத்தில் மார்பக புற்றுநோய் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமா பெண்களுக்கு பிட்யூட்டரி சுரபி ஹார்மோன் தொடர்பு இல்லாம நேரடியா வருவது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. ஹார்மோன் தொந்தரவால வர்றது தான் இந்த பிட்யூட்டரி ப்ரீமெச்சூர் அப்படின்றது. குறைந்த வயதில், அதாவது 6 வயதுக்குள்ளேயே பூப்பெய்து தான் இந்த ப்ரீமெச்சூர். மாதவிடாய் மட்டும் இல்லை, இதனால மார்பக வளர்ச்சியும் இருக்கும். இதனால பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவது மட்டும் இல்லாமல் இதனால விளைவுகளும் இருக்கும். முக்கிய காரணம், சில காரணங்கள் சொல்றாங்க, நம்மளுடைய ஹார்மோன் பிரச்சனை தான் பெரிய ஒரு பங்கு வகிக்குது. இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் இதனால பிரச்சனை ஏற்படுது. இது எப்படி ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். இது மூளையில அடிபடுறது, கட்டி இருக்கிறது, இதெல்லாம் தாண்டி மரபியல் ரீதியாகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிரச்சனை உணவியல். தவறான உணவு முறை தான் முக்கிய காரணம் சொல்றாங்க. ஆனால் இதுக்கு பிறகு வர விளைவுகள் மிகப்பெரியதாக இருந்திருக்கும். உடல் பருமனும் பூப்பெய்தலும். முதல்ல உடல் பருமன் இதுக்கு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஏன்னா இந்த உடல் பருமனால ஹார்மோன் உந்துதலால் சீக்கிரமே பூப்பெய்தல் ஏற்படுது. இதனால என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் பாதிப்படையுது. சீக்கிரமே அவங்க வளர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுக்குது. இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா முக்கியமாக உணவு பழக்க வழக்கம். அதுக்கு பிறகு உடல் குண்டாகிறத, உடல் சீக்கிரம் ஏறதை தடுக்கணும். உடல் சின்ன வயதிலேயே குண்டா இருக்கிற குழந்தைங்க சின்ன வயசுலேயே பூப்படைந்து வளர அதோடைய வளர்ச்சி குறைஞ்சு குள்ளமாவே வந்திருப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவங்களுடைய வயது, அவங்க இளம் வயதுல, அதாவது குழந்தைகளே பூப்படையும் போது அவங்களுடைய வளர்ச்சி குறையுது, அதை தடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய முழு வளர்ச்சியை சீக்கிரமே எட்டுறாங்க. அதனால அதுக்கு மேல வளர்ச்சி வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவுல இருக்கிற பூச்சிக்கொல்லி மருந்துகள், அன்றாடம் பயன்படுத்துற காய்கறியில் நிறைய பூச்சி மருந்து தெளிக்கிறாங்க. தற்போதுள்ள விவசாயம் அந்த மாதிரி, அதுவும் ஒரு காரணம் சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு பெரும்பாலும் காய்கறி வெட்டும் போதோ இல்ல சமைக்கும் போதோ நல்லா கழுவிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு காரணம் இருக்குது, பிளாஸ்டிக் பொருளோட தாக்கம் மிகப்பெரியதாக இருக்குன்றாங்க. அதாவது சாதாரணமாக நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்குமே விளையாட்டுறதுலேருந்து தண்ணி குடிக்கிறதுலேருந்து எல்லாமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த பிளாஸ்டிக்லேருந்தும் நம்ம குழந்தைகளுக்கு மிகப்பெரிய தாக்கம் இருக்கும். அதனால கூட சீக்கிரம் பூப்பெய்துவாங்க, சீக்கிரம் வயது முதிர்ச்சி ஏற்படும். அதனால எப்போதுமே விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்கும் போதோ பிளாஸ்டிக் பொருளை வாங்கி கொடுக்காதீங்க. மரப்பொருள் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி விளையாட்டு பொருள் கொடுங்க. தண்ணி குடிக்கிறது போறது எதுவுமே நீங்க பிளாஸ்டிக்ல பயன்படுத்தாதீங்க, கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு வாங்கி. அதெல்லாமே சாதாரண கிளாஸ்லயே கொடுங்க, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விளையாட்டு. குழந்தைங்களுக்கு எப்போதுமே விளையாட்டு சுறுசுறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பெரும்பாலும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வீட்டில் முடங்கு போயிருக்கிற காலகட்டமாக இருக்குது. நவீன வளர்ச்சி அப்படின்றதால குழந்தைங்களோட விளையாட விடணும். அப்படி விளையாட விடுறதால குழந்தைங்களுக்கு சீக்கிரமா உடல் ஏறது குறையும். அதனால சீக்கிரமே பூப்பெய்தல் அவங்க குறையும். அதனால நிறைய குழந்தைங்கள்ட்ட விளையாட விடுங்க, சந்தோஷமா இருக்க விடுங்க. இதனால மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க, ஆர்வமா இருப்பாங்க. அதே போல தாய்ப்பால் 1 வருஷம் கிட்டத்தட்ட குடிக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுறதில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கறது மிகவும் அவசியமாகுது. என்ன அறிகுறி அப்படின்னா மார்பக வளர்ச்சி, அதுக்கு பிறகு அக்கில முடி வளர்றது, இனப்பெருக்க உறுப்புல முடி வளர்றது, சீக்கிரம் முடி வளர்றது, இதுதான் இதுக்குண்டான அறிகுறி. இதெல்லாம் தெரிஞ்சுதான் உடனடியாக அந்த மருத்துவரை சந்திச்சு இதுக்குண்டான விளக்கங்கள் தெரிவிங்க. அது குழந்தை பருவத்தில் இதெல்லாம் ஏற்படக்கூடாது. சீக்கிரமா பூப்பெய்தற குழந்தைங்களுக்கு நீங்க பக்குவமா பெற்றோர்கள் தான் எடுத்து சொல்லி நிலைமைகளை புரிய வைக்கணும். என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை குழந்தைங்களை புரிய வைக்கிறது பெற்றோருடைய கடமை தான். சிறுமிகளுக்கு ஏற்படுறது போல சிறுவர்களுக்கும் ஏற்படும். அதான் சிறு வயதிலேயே ஆணுறுப்பு வளர்ச்சி, அருமை மீசை முளைக்கிறது, முகப்பரு தோன்றது, குரல்ல மாற்றம் இருக்கிறது, இதெல்லாம் ஆண் குழந்தைக்குள்ள சிறுவருக்குள்ள பிரச்சனை. இதெல்லாம் தெரிஞ்சா சீக்கிரமே அவங்களுக்கு மருத்துவரை சந்திச்சு அதுக்குண்டான பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். எல்லாத்தையும் விட ஆண்களுக்கு விட அதிகமாக பெண்களுக்கு தான் ஏற்படுது. சரி, இதெல்லாம் தாண்டி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்களும் நம்முடைய வாழ்க்கை முறை தான் இதில் முக்கிய பங்கு வகிக்குது. அதனால இதெல்லாம் பெற்றோர்களாகிய நம்ம இவங்களுக்கு எடுத்து சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்களை வாழ விட்டா அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும் போது கரெக்டான ஏஜில் அவங்க பூப்பெய்தி கரெக்டான ஏஜில் அவங்க போகும்போது அவங்களுடைய லைஃப்ல நல்ல வளருவாங்க, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. முக்கியமா நொறுக்கு தண்ணியிலேருந்து பிள்ளைங்களுக்கு விடுதலை கொடுங்க. நொறுக்கு தண்ணியெல்லாம் தவிர்த்துட்டு காய்கறிகள் அதிகமாக சாப்பிட கொடுங்க, சாப்பிட பழக்கப்படுத்துங்க. இதெல்லாம் தான் குழந்தைங்களுடைய வாழ்க்கை மாற்றம். அவங்க சிறு வயதிலேயே பூப்பெய்ததை தவிர்த்து
கரெக்டான ஏஜில் வந்து பூப்பு எழுதுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலை விட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து விளையாட விடுங்க. மகிழ்ச்சியான சூழல் மிகவும் முக்கியம். மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் தான் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே நேரத்தில் மன அழுத்தத்தில் இருந்தாலும் சீக்கிரமே பூப்பு எழுதல் வந்து ஏற்படும். அதனால இந்த விஷயம் எல்லாமே தவிர்த்துட்டு சந்தோஷமா வந்து வாழ்ந்து கரெக்டான ஏஜில் வந்து வர மாதிரி வந்து பார்த்துக்கிறது பெற்றோர் தான். ஓகே, நம்மளே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.